ரோல் இருக்கு, சிக்கன் வாடா இருக்குது, சிக்கன் போண்டா இருக்குது, கிடைக்காது மக்களுக்கான கடை கிடைக்காது மக்கள். ரெண்டு பேர் தான் போட்டி. ஒரு லுங்கு பால், இன்னொரு பர்மா மொலிசா, 2 பேர் தான். பாருங்க ஃபிட்டோஸ்ல வாங்கியாச்சு அழுத மோதி. நாங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வெல்கம் டு ரம்ஜான் கரீம் மனேடி விலாக்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு சேனலில் வீடியோ போட போகிறோம். நானும் என் பேர் சையத், என் பேர் செம்ம டேஸ்ட்டுங்க. ஃபுல்லாக சாப்பிட முடியல, ஏன்னா இப்போ தான் நோம்பு தோணுதுனா அதனால சாப்பிட முடியல. இது சிக்கன் சீஸ் பிரியாணி. எது நாகார்ஜுனாவா? ஹாய், திஸ் இஸ் அக்பர். ஹாய், திஸ் இஸ் பர்கத். இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அங்கே பண்ண எகன் ஸ்ட்ரீட். எதுக்கு வந்திருக்கோம்? ஃபுட் டேஸ்ட் பண்ணேன். இப்போ டேஸ்ட் பண்ண முடியாது, நம்ம நோம்பு தொண்டது தான் டேஸ்ட் பண்ணணும். அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு போயிட்டு ஒரு செக்அப் போட்டு வந்துடும். வாங்க போகலாம். ஓகேங்களா, ஒரு ரிவ்யூ. பார்த்தீங்கன்னா நம்ம அங்கப்ப நாயகர் ஸ்ட்ரீட் வந்தோடனே ஃபர்ஸ்ட் லெஃப்ட் வந்தோடனே ஆதம் ஸ்நாக்ஸ். ஆதம் ஸ்நாக்ஸ். நான் உங்கள்கிட்ட என்னென்ன ஃபேமஸ்னா என்னென்ன இருக்கு? எங்ககிட்ட வந்து சிக்கன் போண்டா இருக்கு, சிக்கன் போண்டா, ஆனியன் போண்டா இருக்கு, மெதுவடை இருக்கு, கறி வடை இருக்கு, மாஜி சம்சா இருக்கு, சிக்கன் கட்லெட், எறா வாடா, சிக்கன் சம்சா, எறா வாடா, சிக்கன் சம்சா, சிக்கன் ரோலு, சிக்கன் லைன் பீஸ் இருக்கு, சிக்கன் டீக்கா இருக்கு, சிக்கன் லால் ஸ்டிக் இருக்கு, சீஸ் பால் இருக்கு, எறா சம்சா இருக்கு, சிக்கன் வாடா இருக்கு. உங்க டைமிங் நான் ஸ்டார்டிங் டைமிங் வந்து ஈவினிங் 4 to மண்டே டு சண்டே. ரம்ஜான்ல வந்து காலைல 10ல இருந்து நைட் 10 இருக்கும். வேற என்ன ரம்ஜான் கழிச்சதுக்குமா ஈவினிங் 4 to நைட் 10 இருக்கும். எப்போ வந்தாலும் ஸ்நாக்ஸ் கிடைக்கும். ஸ்நாக்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. சரிண்ணா. இப்படியே உள்ள சுட போட்டுட்டு இருக்காங்க. ஆமா, கடையுடைய ஓனர் வந்து அவர் தான் ஜாகிர் ஹுசேன். அவரு 25 வருஷமா அந்த கடை நடத்திட்டு இருக்காரு. இந்த ஏரியாலே ரொம்ப பழமை வாய்ந்த கடை வந்து அவரு தான். சுட போட்டுட்டு இருக்காங்க. சரிண்ணா, நம்ம முடிச்சுட்டு வந்து ட்ரை பண்றேன். நான் நோம்பு திறந்துட்டு வந்து ட்ரை பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆதம் ஸ்நாக்ஸ் வந்திருக்கோம். ஆதம் ஸ்நாக்ஸ் இதுதான் ஃபேமஸ், ஸ்பெஷலும் கூட. பாருங்க, சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் அப்படியே சூடு பாருங்க, சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சூடா இருக்கு, நல்லா பாருங்க. இந்த சிக்கன் பாருங்க, இது சிக்கன் போண்டா பாருங்க. அப்படியே சிக்கன்லாம் உள்ள பாருங்க, அந்த கீமா டைப்ல போட்டுருவோம். உள்ள கீமா தான். இதுவும் மைனஸ் கொடுத்துருக்காங்க, அதுல வச்சு ஒரு டிப் வரும். நல்லா சாஃப்டா ஒஞ்சிடும். அது பாருங்க, இது இப்போ ப்ரெஸ் பண்ணும் போதே கொஞ்சம் இதுங்கிற மாதிரி இருக்குது, ஆனா நல்லா இருக்குது. அப்படியே டேஸ்ட் பாருங்க, மஸ்ட் ட்ரை பண்ணலாம். சிக்கன் கூட ரொம்ப சாஃப்டா இருக்குது, வேற லெவல். பாத்தீங்கன்னா இது அங்கங்க பேருக்கு தான் சொல்லுவாங்க. பாருங்க, ஃபுல்லா சிக்கன் தான். ஃபுல்லா இந்த ஸ்ட்ரிப் ஃபுல்லாவே சிக்கன் தான். மசாலா மேல போட்டு உள்ள ஃபுல்லா சிக்கன் தான் போட்டு வச்சிருக்காங்க. கையளவு இருக்கு சிக்கன். இந்த போண்டாலையும் பாத்தீங்கன்னா இந்த மசாலா இன்கிரீடியன்ஸ் அதுக்குள்ளேயே சிக்கனுக்குள்ளேயே ஸ்டஃப் பண்ணிக்காங்க. சும்மா சொல்ல முடியாது, இந்த ஒரு போண்டாக்கு ரொம்ப கத்து. சீஸ் ரோல் இருக்கா? சீஸ் ரோல் ஒன்று கொடுத்துருங்க. வேற என்னென்ன இருக்கு? என்னென்ன சிக்கன் ஷாமி ஒன்று கொடுத்துருங்க. பாருங்க, ஃபிட்டோஸ்ல வாங்கியாச்சு அழுத மோதி. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து கிராப் லாலிபாப். கிராப் நல்லா சூடா இருக்கு. ஃபுல்லா கிராப் தான் இருக்குது. அந்த ஸ்டஃப்னஸ் பண்ணியிருக்கிறது பாருங்க, செம்மையா இருக்குங்க. அடுத்தது வந்து சிக்கன் ரோல்.
பேருக்குன்னு இல்லாம இங்க பாருங்க சிக்கன் ஃபிர்தோஸ் பேக்கரி இது. அந்த பிரியும் போது மட்டும் அந்த சீஸோட இது வருது பாருங்க. அப்படியே மைனஸ்ல டிப் பண்ணி கழியும் போது அந்த மேல இருக்க ஃபிளேவர்ஸும் ஃபர்ஸ்ட் டேஸ்டும் லாஸ்ட் டேஸ்டும் கூட வரைக்கும் வருது. நல்லா இருக்குங்க. அப்படியே மசாலா வந்து அந்த இந்த மசாலா எல்லாமே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கு. அந்த டேஸ்ட் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஃபுல்லாக சாப்பிட முடியாதுங்க. நான் இப்போதான் நோம்பு திறந்துட்டு வந்தோம். அம்மா சிக்கன் சாண்ட்விச் கொஞ்சம் ஃபுல்லாக சீஸ் வச்சு ஃபுல்லாக சிக்கன் க்ரீமா மாதிரி போட்டு சியர்ஸ். சியர்ஸ். இந்த சிக்கன் சாண்ட்விச் பொறுத்த வரைக்கும் மேலே இருக்க லேயரோட கிரன்ச்சினஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதுவும் கிடைக்கும் போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நல்லா டேஸ்ட் இருக்குங்க. ஃபுல்லாக சாப்பிட முடியல ஏன்னா இப்போதான் அந்த பார்த்து ஓப்பன் நோம்பு வந்து அதனால சாப்பிட முடியல. சிக்கன் சீஸ் ரோல் எல்லாத்துலயும் சிக்கன் வந்து பேருக்குன்னு இல்லாம நல்லா ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. மைனஸோட தனி டேஸ்ட்டுங்க சாப்பிட்றது. இந்த சிக்கன் ரோல் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த புதினாவோட ஃப்ளேவரை ப்ளஸ் இது கழிக்கும் போது வந்து அந்த மீட் உள்ளே மச் ஆகுது. அந்த மீட் கூட கொஞ்சம் சாஃப்டாகுது, லிட்டிலாக ஆகுது. அதனால எங்கள் டைஜஸ்ட் ஆகுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது சிக்கன் ஷாமி கபாப் இங்கெல்லாம் வந்துச்சுங்க. இங்கெல்லாம் வந்தீங்கன்னா எண்ணெய் பார்க்கக்கூடாது, ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக எண்ணெயில் மிதக்குது. சூப்பராக இருக்கு எல்லாமே. எதுவும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணல. பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். டைமில் வந்தீங்கன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். டெய்லிலாம் சாப்பிட்டா அவள் தான். டோட்டலாக ரேட்டிங் கொடுக்கணும்னா 5க்கு 4 கொடுக்கலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கு. உங்கள்கிட்ட என்னென்ன ஐட்டம் இருக்கு, என்னென்ன ஃபேமஸ் சொல்லுங்க. நான் கொஞ்சம் கேண்டி சிக்கன் இருக்கு, கேண்டி சிக்கன், ஹாட் கேண்டி இருக்கு, மயோ சிக்கன் இருக்கு, கிறிஸ்பி சிக்கன் இருக்கு, ரோல் சிக்கன் இருக்கு, கபாப் சிக்கன் இருக்கு, குல்பி சிக்கன் இருக்கு, பேட்டி சிக்கன், டிக்கால வந்து ஹரியாலிக் இருக்கு, மலாய் இருக்கு, டிக்கா இருக்கு, சீஸ் பால் இருக்கு, குர்குரே சிக்கன் இருக்கு, ஃபிஷ் ஃபிங்கர் இருக்கு, வந்து கிராப் இருக்கு. எல்லாமே மோஸ்ட் ஃபாஸ்ட் செல்லிங்னா எதுனா மயோ சிக்கன், சிக்கன் கபாப், சாத்தி சிக்கன், கிறிஸ்பி சிக்கன், ரோல் 5 ஃபர்ஸ்ட் ஆஃப். நான் இப்போ நான் வந்து நோம்பு முடிச்சிட்டு வரேன். நோம்பு முடிச்சிட்டு வரேன். இன்ஷாஅல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு ரஹ்மத்துல்லாஹி. நம்ம கல்ல என்னென்ன ஐட்டம் இருக்கு, என்னென்ன ஃபேமஸ்னு சொல்லுங்க. எல்லாமே இருக்குண்ணா. சிக்கன்லண்ணா, சிக்கன்ல என்னென்ன ஐட்டம் ஃபால் இருக்குண்ணா? சிக்கன் இது என்னென்ன ஐட்டம்? ஃபால் சிக்கன். சிக்கன்ல கபாப் சிக்கன் சொல்லலாம், ஃபால் சிக்கன் சொல்லலாம். வேற வந்து அந்த இதுண்ணே விங்ஸ் சிக்கன். இது வந்து ஹரியாலி சிக்கன், சிக்கன் டிக்கா. இது வந்து குல்ஃபி சிக்கன், குல்ஃபி மாடல்ல அது. இது வந்து சீஸ் பால், சிக்கன் சீஸ் பால். ஃபிஷ் இருக்கானா? ஆமா. இது வந்து கிறிஸ்பி சிக்கன். இது வந்து ஹங்காமா சிக்கன். இது பாத்தீங்கன்னா ஹங்காமா சிக்கன். ஓகே. இது வந்து சாக்லேட் கபாபானா? இது வந்து கேண்டி சிக்கன். இந்த கேண்டி சிக்கன் தான் ஃபேமஸே ஆனது. ஆமாங்க. அசன் கேண்டி சிக்கன்னாவே எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து மயோ சாண்ட்விச் சிக்கன். ஆமா. இது வந்து டிக்கா ரோல். இது வந்து கிராப் நண்டு முட்டை மிட்டாய் இருக்கு. இது வந்து ஹலீம். உங்கள்ட்ட ஃபாஸ்ட் செல்லிங்னா எதுனா? ஃபாஸ்ட் வந்து நம்ம இதுல வந்து இந்த ஐட்டம்னா, இந்த ஐட்டம்லாம் ஃபாஸ்ட் கிறிஸ்பி வந்து விரும்பி சாப்பிடுறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம நிறைய பேர் அது விரும்பி சாப்பிடுறாங்கண்ணே. ஓகே. அப்புறம் சீஸ் ரோல் ரொம்ப நாள் கழிச்சு சீஸ் ரோல் வந்திருக்குண்ணே. நீங்க நோம்பு வச்சிருக்கீங்க, நோம்பு கொடுத்துருக்கலாம். ஆமாண்ணா. நான் நோம்பு முடிச்சுட்டு வரேன், அப்புறம் ட்ரை பண்றேன். அது வரைக்கும் இருக்கான்னு துவா செய்வோம். இல்ல நான் இப்போ எடுத்து வச்சுட்டு போயிடுவேன் பார்சல். சரி இன்ஷாஅல்லாஹ் பார்க்கலாம். एक समोसा दो दियाल। 5 ही समोसा का भाई, 5 और 9 समोसा। अब एक समोसा दो। मटन नहीं, एक समोसा, एक का और रख दिया। कितना?
மாமு வேற மாசி 2 எக் 2 கருதாலே மாமு மாமு 30 ரூபா இந்த நேம் போர்டு இல்லாத கடை தான் இவர்கிட்ட ஸ்பெஷலே இந்த எக் சமோசா தான் ஃபுல்லா எக் ஸ்டஃப் இது மாசி சமோசா இது இது எக் வந்து சமோசா எக் சம்சா தான். என்ன எக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்க வாங்க இது அப்படியே முழுசா ஒரு எக் ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க மார்னிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும்போது வந்து என்னன்னா அந்த எக்கு ஸ்மெல் வந்து நல்லா இருக்குது அதாவது சாப்பிடும் போது கூட கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்குது மஸ்ட் ட்ரை பண்ணலாம். நம்ம கிட்ட என்னென்ன இருக்குன்னா நம்ம கிட்ட வந்து நுங்கு பால் இருக்கு என்ன ஐட்டம்? நுங்கு பால் இருக்கு இளநீர் கடல் பாசி இருக்கு இளநீர் மில்க் ஷேக் இருக்கு பலாப்பழம் மில்க் ஷேக் இருக்கு அது போக வந்து முட்டை மிட்டாய் இருக்கு முட்டை மிட்டாய் கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா ஈத்கா பள்ளி வாசல் வெளியே இருக்கு இப்போ இது இளநீர் கடல் பாசி அந்த மாதிரி 40 வரும். சரி மில்க் ஷேக் சொல்லு. மில்க் ஷேக் குணாப்பா இருக்கு பாருங்க. இதானே பிபி ஓகே. டேஸ்ட் வேற லெவலா இருக்கு. ஏய் பிரதி பே டேஸ்ட் ஓகே நல்லா இருக்கு. 100 கிராம் 1/4 கிலோ. வேற என்ன நான் மஸ்ட் ட்ரை பண்ணலாம் பலாப்பழம் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ட்ரை பண்ணலாம் நம்ம எல்லா 4 ஐட்டமும் நல்லா தான இருக்கு எல்லாமே ஹோம் மேட் தான் எந்த கெமிக்கலும் எதுவும் இல்ல ஃபுல்லா ஹோம் மேட் தான் எசன்ஸ் எதுமே கலக்கல இல்ல ஃபுல் ஹோம் மேட் தான். நல்லா இருக்கா சூப்பரா எல்லாமே நமக்கு ஹோம் மேட் ஸ்காட்சி லெமன் நன்னாரி கோகனட் புட்டி கடல் பாசி பர்மா மோலசா பொன்னாடி மோலசா குச்சோம் நம்ம ரோஸ் மில்க் குச்சோம் பொன்னாடி வேற எதாச்சும் புது டிஷ்? நுங்கு பால் அதுவும் குச்சாச்சு. நுங்குபால் ட்ரை பண்ணுங்க நம்ம பாய்க்காக நுங்குபால் வேற டெசர்ட்ல என்ன இருக்குது? டெசர்ட்ல இல்ல அதான் நான் போகும்போது எவ்வளவு இருந்துச்சு நான் சொன்னனால உங்களுக்கு. இது என்ன டெசர்ட் இது? இது என்ன டெசர்ட்? இது வந்து கடல் பாசி. கடல் பாசியா? நாங்க கடல் பாசி. இது என்னது? லுங்கு நுங்கு கால் சிக்னேச்சரா இது உங்களுக்கு? அதான் சிக்னேச்சரே அதான். நுங்குபால் தான் சிக்னேச்சர். இதாங்க போன வருஷமா வந்தவங்க தான். இதுவும் அவங்க சிக்னேச்சர் டிஷ்ஷா இது ஜூஸ் நல்லா டேஸ்டா இருக்கு. இவன் அந்த கடையிலயும் குச்சா இங்கேயும் குடிக்கிறா. சிக்னேச்சர் டிஷ் சொல்றாங்க. மஸ்ட் ட்ரை. கன்ஃபார்மா வாங்க ட்ரை பண்ணுங்க. எல்லா கடையிலும் ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க. கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல என்னன்னு கேளு. கமெண்ட்ஸ் 5க்கு 5 கொடுக்கலாம் ரேட்டிங். போன வாட்டி ரேட்டிங் கொடுக்குறேன், இந்த வாட்டி ரேட்டிங் கொடுக்குறேன். எங்கள் ஷாப் வந்து வெறும் ரம்ஜானில் மட்டும் தான் 30 டேஸு. மோஸ்ட்லி இப்போ 11 டேஸ் முடிஞ்சிச்சு. மிச்சம் 19 டேஸ் இருக்குது. ட்ரை பண்ணுறவங்க வந்து இங்கே வந்து ட்ரை பண்ணிக்கலாம். எங்கள் சிக்னேச்சர் டிஷ் எந்த ஒரு எக்ஸஸுமே இருக்காது. 100% ஹோம் மேட் தான். தண்ணி சேர்க்க மாட்டோம். ஃபுல்லா வந்து நொங்கு ஃப்ளேவர் குடிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கும். நோம்பு மட்டும் தான் கிடைக்கும். 30 நாள் மற்ற கிடைக்காது. கான்டாக்ட் பண்ணி எனக்கு கான்டாக்ட் பண்ணிருக்கேன். ஆர்டர் கூட பண்ணி தரலாம். இவங்களது சிக்னேச்சர் டிஷ் வந்து லுங்கு பால் தான். லுங்கு பால் தான். பர்மா மோலிசா ரெண்டே ரெண்டு பேர் தான் போட்டி. ஒரு லுங்கு பால் இன்னொரு பர்மா மோலிசா 2 பேர் தான்.